தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5000 ரூபாய் வாங்கிய மகளிர் 50% பேர் சீமானை ஆதரிக்க முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 5000 ரூபாய் அவசரமாக திமுக மகளிர் வங்கி கணக்கில் பட்டுவாடா செய்தது. 3 மாத மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என்று மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் கணக்கில் வரவு வைத்தது. மகளிர் வாக்குகளை கவர்வதற்காக இந்த 5000 ரூபாயை கொடுத்தது. ஆனால் அதற்கு பதிலாக மகளிர் வாக்குகளை கவர்வதற்காக டாஸ்மாகை இழுத்து மூடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தால் 100% மகளிர் திமுகவுக்கு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை அளிக்காமல் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் 5000 ரூபாயை அவசரமாக வரவு வைத்தது. இந்த 5000 ரூபாயை கிடைக்காத தகுதி இல்லாத மகளிர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் தற்பொழுது திமுகவுக்கு எதிராக கிளம்பியுள்ளார்கள். அதே நேரத்தில் 5000 ரூபாய் பெற்றுக்கொண்ட மகளிர் அன்றைய தினமே 3000 ரூபாயை அவர்களுடைய கணவன்மார்கள் டாஸ்மாகில் செலவழித்துள்ளார்கள். இது மகளிருக்கு ஒரு வேதனையான ஒரு செய்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் மகளிர் டாஸ்மாக் கடையை தான் மூட வேண்டும் என்று விரும்புகின்றனர். டாஸ்மாகை இழுத்து மூடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என்ற எந்த ஒரு கட்சியுமே கூறவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு, டாஸ்மாகை இழுத்து மூடுவோம், போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்று கூறுகிற வாக்குறுதி அளிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். 5000 ரூபாயை பெற்றுக்கொண்ட மகளிர் டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும் என்று விரும்புகின்றனர். டாஸ்மாகை இழுத்து மூடுவதாக வாக்குறுதி அளித்த, டாஸ்மாகை இழுத்து மூடுவதில் உறுதியாக இருக்கின்ற சீமானுக்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளார்கள். ஆனால் 5000 ரூபாய் நாம் வழங்கியதால் தங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று திமுக கனவு காண்கிறது. அவங்க கனவு கண்டிப்பாக நிறைவேறாது. 5000 ரூபாய் பெற்றுக்கொண்ட மகளிரில் 50% பேர் டாஸ்மாகை இழுத்து மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்துள்ள சீமானுக்கு வாக்களிக்க தயாராகி வருகிறார்கள்.